இன்னைக்கு இன்ஜினியரிங் சேர போற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற பிரச்சனை பிரைவேட் காலேஜுக்கு எங்க போனாலும் டொனேஷன் சொல்றாங்க. ஏன் பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாலேயே சேர முடியல. ஏன்னா அந்த லெவலுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களையும் பெற்றோர்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்காகவே இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் அரசு சார்ந்த கல்லூரிகள் 38 காலேஜ் இருக்கு. அது எதுன்னு உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த 38 காலேஜில் நீங்க சேரும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா தலை சிறந்த பேராசிரியர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அதனால இந்த 38 காலேஜையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நடக்க போற டிஎன்ஏ கவுன்சிலிங்ல இப்ப நான் சொல்ல போற காலேஜ் எல்லாத்தையுமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இந்த காலேஜுக்குள்ள போகலாம். இந்த வீடியோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை புதுசா பக்கம் வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மாணவர்களே, நமக்கு ஃபீஸ் தான் பெரிய பிரச்சனையே. அதுக்காகவே நீங்க தனியார் கல்லூரிகளை நோக்கி போகவே வேணாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் அவ்வளோ ஃபீஸு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா அரசு சார்ந்த கல்லூரிகள் 38 காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 38 காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. நம்மளுடைய மத்திய அரசும், அதாவது யூஜிசியுடைய அவங்க வரையறைத்திருக்கக்கூடிய அந்த ஃபீஸின் அடிப்படையில், அதாவது மத்திய அரசும் மாநில அரசுமே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம மாநில அரசு சம்பளம் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால அந்த பேராசிரியர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா இப்போ நான் சொல்ல போற அந்த 38 காலேஜை நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே 5 டைப் ஆஃப் காலேஜ் இருக்கு. அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது ஒரு 5 இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஒரு 3 இருக்கு. கவர்மெண்ட் காலேஜா ஒரு 11 கல்லூரிகள் இருக்கு. அதுக்கப்புறம் சிக்ரி அண்ட் சிப்பட்டு, அதுக்கடுத்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு 3 காலேஜ் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு 16 கல்லூரிகள் இருக்கு. இந்த கல்லூரிகளாக இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதாவதுங்க, நம்மளுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பல்கலைக்கழக வளாக கல்லூரிகள். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் நம்மளுடைய கிண்டியில தான் இருக்கு. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கல்லூரி. அதுக்கப்புறம் வந்து ஏசிடி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதே கிண்டியில தான் இருக்குது. இதையுமே நோட் பண்ணிக்கங்க. நான் கவுன்சிலிங் கோடெல்லாம் இங்கே கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப் கேம்பஸ், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கிண்டியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ், எம்ஐடினா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து குரோம்பேட்டில் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய சிதம்பரத்தில் இருக்கு. இந்த 5 கல்லூரிகளுமே பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளா அங்கீகரிக்கப்படுது. இந்த கல்லூரிகளில் நீங்கள் சேரும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய இந்த சிஇஜி கேம்பஸ்லையும் ஏசிடி கேம்பஸ்லையும் எம்ஐடி கேம்பஸில் மட்டும் எஸ்எஸ் கோர்ஸ் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டர் கோர்ஸு. அதாவது நீங்கள் இந்த 5 கல்லூரிகள்லையும் சேர போறீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபா தான் வரும். அதே போல் நீங்கள் அந்த செல்ஃப் சப்போர்ட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காலேஜில் இருக்கு, சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி. அதில் செல்ஃப் சப்போர்ட்டர் கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னா அதுக்கு 1.5 லட்சம் ரூபா செலவாகும். அதாவது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், எல்லாமே சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாட்டில் இவ்வளோ ஃபீஸா அப்படின்னு நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஹாஸ்டலு, காலேஜ் ஃபீஸு, எல்லா ஃபீஸுமே சேர்த்து சொல்கிறேன். இதுலையும் இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SC/SC/ST கன்வெர்டர் கிறிஸ்டின் அந்த அது உங்களுக்கு PMSS ஸ்காலர்ஷிப் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருந்தால் முற்றிலும் இலவசம். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் வந்தால் இன்னும் இதுலேருந்து குறையும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 கல்லூரிகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 கல்லூரிகள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கு. இந்த 3 கல்லூரிகளுமே அரசு உதவி பெறும் கல்லூரிகள். இந்த கல்லூரிகளை கட்டாயமா நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டோட இருக்கு, எஸ்எஸ் கோர்ஸும். கவர்மெண்ட் எய்டட் எடுக்க போறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்தே 1 லட்சம் ரூபா தான் வரும். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா தான் வரும். அதே போல நீங்க செல்ஃப் சப்போர்ட்டட் எடுக்க போறீங்கன்னா, எஸ்எஸ் கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வரும். அதில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், SC/SC/ST கன்வெர்டட் கிறிஸ்டின் அந்த மாணவர்கள். அதுக்கடுத்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இருந்தால் பணமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப இன்னுமே குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த 3 கல்லூரிகளில். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான கல்லூரி, இது நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். அதாவது சிக்ரி அண்ட் சிப்பட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க 3 காலேஜ். அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல்
ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரி அப்படிம்பாங்க, காரைக்குடியில் இருக்கு, ஒரு நம்பர் 1 கல்லூரி. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் இருக்கு இந்த கல்லூரி. அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிண்டியில் இருக்கு இந்த கல்லூரி. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதாவது நம்மளுடைய சேலத்தில் இருக்கு. இந்த 3 கல்லூரியுமே மத்திய அரசு கட்டுப்பாட்டு கீழே வரக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லணும்னா 1 லட்சத்துக்குள்ள தான். உங்களுக்கு வந்து ஒரு 1,20,000 1 லட்சத்துக்குள்ள தான். நீங்கள் பெரிய லெவலெலாம் போகாது, ஒரு 1 லட்சத்துலேருந்து 1,20,000 இருக்கும் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு. அதுலேயும் நீங்கள் முதல் பட்டதாரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு முற்றிலும் இலவசம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இது நல்ல கல்லூரிகள் இப்போ சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூர் கவர்மெண்ட் காலேஜ். தமிழ்நாட்டில் 11 கல்லூரிகள் இருக்கு. பியூர் கவர்மெண்ட் காலேஜா? அந்த 11 கல்லூரிகளை சொல்லிடுறேன். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அழகப்பா செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம காரைக்குடியில் இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திருநெல்வேலியில் ஒன்று இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பருகூர் கிருஷ்ணகிரியில் ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கு. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் நம்மளுடைய வேலூர்ல ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடுல ஒரு கல்லூரி இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சியில் ஒன்று இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் ஒரு காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய தருமபுரியில் ஒரு கல்லூரி இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் ஒரு போடிநாயக்கனூர்ல வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் ஒரு கல்லூரி இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை சொல்லியிருக்கேன்? 11 கவர்மெண்ட் காலேஜ் சொல்லியிருக்கேன். இந்த 11 கவர்மெண்ட் காலேஜ்லையும் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடாந்திர ஃபீஸ், அதாவது அதிகபட்சம் இந்த 11 கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் எந்த கோர்ஸ் என்ன எடுத்து படித்தாலுமே 30,000 50,000 அதுக்குள்ள தான் உங்கள் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே சேர்த்து 50,000 நீங்கள் ஒரு வருஷத்தை படிச்சிடலாம். அப்போ பார்த்துக்குங்க, ரொம்ப ஃபீஸ் கம்மி இந்த 11 கவர்மெண்ட் காலேஜ்லையுமே. 50,000 தான் ஹாஸ்டலு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே சேர்த்து, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதாவது கன்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்பு கல்லூரிகள்பாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 16 கல்லூரிகள் இருக்குது. அதில் 3 கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் கேம்பஸாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு கல்லூரிகளாக இருக்குது. அதில் நம்ம இப்போ சொல்லிடுறோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மதுரையில் ஒன்று இருக்குது. மதுரையில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ரீஜனல் கேம்பஸ் இது 3 தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பிஐடி கேம்பஸ், பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் சூப்பரான ஒரு காலேஜ். திருச்சிராப்பள்ளியில் பிஐடி கேம்பஸ் சரியான வேலைவாய்ப்பு, அதனால இந்த காலேஜை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் சூப்பரான வேலைவாய்ப்போட சூப்பரான ஒரு கல்லூரி காஞ்சிபுரத்தில் இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் காக்குப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு கல்லூரி இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திண்டிவனத்தில் அதே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலில் கொன்னம்ங்கிற ஒரு பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டி வஉசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் ஒரு உறுப்பு கல்லூரி இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஆரணியில் ஒரு கல்லூரி இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூரில் ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு கல்லூரி இருக்குது. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்குது, சூப்பரான ஒரு கல்லூரி. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்கோலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு, நாகை மாவட்டம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரத்தில் ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு, உறுப்பு கல்லூரி. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்தில். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூரில் ஒரு கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். இப்போ 16 கல்லூரியை சொல்லிட்டேன். இந்த 16 கல்லூரிகளையும் நீங்கள் தேர்வு பண்ணீங்கன்னா 16 கல்லூரியிலையும் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 50,000 70,000 தான் வரும். 50,000 70,000 ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன 38 காலேஜையும் நோட் பண்ணிக்கங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் ஏன்னா வந்து நான் இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் நான் இந்த இன்ஜினியரிங்கை பற்றி பேச வரல. நான் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு அக்கறையோட சொல்கிறேன், இந்த 38 காலேஜில் படிங்க. இனிமே வருங்காலங்களில் அரசு சார்ந்த கல்லூரியில் படித்தாதான் நாளைக்கு வேலை வாய்ப்பு. அரசு பணியிடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி அதுக்கடுத்து இந்த மாதிரி நீங்கள் இந்த அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி கல்லூரிகளில் படித்தாதான் வேலை வாய்ப்பு. நீங்கள் வாட்டில் பிரைவேட் காலேஜை நோக்கி ஓடாதீங்க, லட்சமாக போய் கொடுக்காதீங்க, இந்த கல்லூரியை மிஸ் பண்ணாதீங்க.
எவனாவது ஒருத்தவன் இந்த காலேஜ்ல எல்லாம் படிக்காத, உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க என்னமா சொல்றீங்க? ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன். ஒரு 1,50,000 ரூபாய் கொடுங்க. யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட யூடியூப் சேனல்ல சொல்லலாம், வெளியில இருந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் பெரிய புத்திசாலியாச்சே. நீங்க உங்களுக்கு அட்வைஸ் சொல்றவங்க எல்லாத்தையும் இந்த காலேஜ்லாம் போகாதன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன 38 காலேஜுக்கு நீ எனக்கு ஒரு 2 லட்சம் பணம் கொடு, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதனால அடுத்தவருக்கு சொல்லிடுறத நம்பாதீங்க. இந்த 38 காலேஜுமே உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து சேர்த்ததுல பெருமை அடைகிறேன். இந்த 38 காலேஜுக்குள்ள உங்களை அனுப்புறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கவலையே பட வேணாம். தனியார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருகி போய் கிடக்கு. அதனால மாணவர்கள் எல்லாரும் தனியாரை நோக்கி ஓடுறீங்க. நாளைக்கு வேலை வாய்ப்பு அங்கே தனியாரில் கிடைச்சாதான் இங்கே படித்தா நாளைக்கு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளும் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான விஷயம் இங்கே இருக்குது. ஏன்னா எல்லாமே தலை சிறந்த பேராசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து தான் தேர்வு பண்ணுறாங்க. சம்பளம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன பிரச்சனை? எம்பிபிஎஸ்னா மட்டும் அரசு சார்ந்த கல்லூரிகளுக்கு போகிறாங்க, ஏன் இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியை வேற யாரும் கேட்க மாட்டாங்க எந்த யூடியூப் சேனல்லையும். நான் சொல்கிறேன், இங்கே படிக்கணும். நீங்கள் ஒரு பணம் கட்ட முடியல, ஒரு மிடில் கிளாஸு, ரொம்ப கம்மியாக தான் எங்கள் வீட்டில் குடும்ப வருமானம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 38 காலேஜ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே போல பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நீங்கள் நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.